தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் திருவிழாக்கு நினைவாக தெளிக்கப்படுகின்ற தமது படைப்பாகி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்வான கடவுளாகி ஆண்டவரை சென்று மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அமைச்சு கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உங்களோடாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவன் வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாறியே இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்வை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது நாளாகிட்டு மதற்காவலை நாங்கள் பெற வேண்டுகின்றோம். வாழ்வழைக்கும் அதனுடைய எங்கள் தோற்பித்தரும் இத்தண்ணீரால் எங்கள் உடலை உள்ளத்தின் தீமைகள் அனைத்திலிருந்து காத்தல்வீராக நாங்கள் தூய இதயத்தோடு எழுதுகிறோம். உமது மீட்பை இடையாக பெற்றுக்கொள்ளும் அருள் புரிமையாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பரங்கள் நிறைவாக்களை வழியாக கற்பித்தீரே. உமது படைப்புகளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்தோடு புனிதப்படுத்தி அருளமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியல் செய்கிறார். மேலும் உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொடை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சி பிறந்து நாமும் பங்கோடு நம்மை தகுதிபெற செய்வாராக. மன்றாடுவமாக. எல்லாம் வல்ல இறைவாவும் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஓர் முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற ஆட்சிக்கு அவரது உடலாகி நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு அது தருகின்றது. எனவே நாங்கள் அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியோடு கழிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு தோன்றி இறந்த பின்பு 40 நாட்களாக சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். சான்றுகள் மூலம் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். உலகின் கடையிலே வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று பணித்தார். அவர்கள் கண்மூடி உன்னிடம் சொன்னார், அண்ணாந்து மாறத்தை பார்ப்பதில்லை, துணிந்து உலகத்தை காணுங்கள், இறையாட்சியை அறியுங்கள் என்று என் வாசகத்திற்கு சொல்கிறேன். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் 3 வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள்
1 முதல் 11 வரை. தேயோவின் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டிருந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற்ற காட்டுங்கள். யோவான் தனியால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையிலே வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அல்லாது பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது என்னுடைய அடைந்த யூதர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் இங்கே வானத்தை அல்லாது பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுமாறு நம்மை பணிக்கிறார். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் என்ற ஒரே எதிர்நோக்குடன் வாழ அழைக்கும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஊற்றி தூய ஆவியும் ஊற்றி அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கிய
பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நினைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் வரலாறு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதியவை சுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 20. இயேசு 11 பேருக்கும் தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஒட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வார். சகோதர சகோதரிகளே, இன்று விண்ணேற்ற பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறேன். வான்வீட்டின் பெருவிழா. ஆண்டவர் இயேசு இந்த வையகத்தை விட்டு விண்ணகத்திற்கு ஏறிச் சென்ற நாள், கடவுளின் வலப்பக்கத்திலே அமர்வதற்காக அவர் சென்ற நாள். அது மட்டுமல்ல, எவ்வாறு அவர் வானகம் செல்ல கண்டீர்கள் அவ்வாறு மீண்டும் வருவார், உங்களையெல்லாம் எடுத்திருப்பார், நல்லவர்களை அவர் மேலே கொட்டி செல்வார் என்றும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றோம். மேலிருந்து இறங்கி மானிட மகனாக இறங்கி வந்த அவர் இம்மானுவேலாக நம்மோடு கடவுளாக இருந்து 33 ஆண்டுகள் வழி நடத்திவிட்டு
மனு குலத்திற்காக தன்னையே முழுமையாக கையளித்தார். மனு குலத்தின் பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய உயிரையை கொடுக்கின்றார். சிலுவையிலே அறையப்பட்டு இறந்தவர் மறைத்த 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அவர் 40 நாட்கள் சீடர்களுக்கும் மற்றும் பல அன்பர்களுக்கும் காட்சி தந்து தன்னுடைய உயிர்ப்பை அவர் எண்பிக்கின்றார். நான் உண்மையாகவே உயிர்த்தேன், உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்துள்ளேன். அந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகின்ற செய்தி சமாதானம். எங்கு சென்றாலும் அமைதி உங்களுக்கு குறித்தாகுக என்றுதான் வாழ்த்தினார். அமைதியின்றி தவிக்கின்ற இந்த உலகுக்கு அமைதியை கொடுத்தார். அமைதியை கொடுக்கவே வந்தார். அமைதியை கொண்டு வந்த இறைவர் இதோ 40 நாட்கள் முடிந்து நான் தந்தையிடம் செல்கிறேன், போய் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு என்றென்றும் இருப்பார் என்று கூறினார். சகோதர சகோதரர்களே, இறைமகன் இயேசு 40ஆம் நாளிலே சீடர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் மலையிலே மேலே நின்று கொண்டு அங்கே அவர்களுக்கு போதிக்கின்றார். இன்றைய நற்செய்தியை கூறியது போல நம்பிக்கை கொண்டோர் அரும் அடையாளங்களை செய்வார்கள், பேய்களை ஓட்டுவார்கள், நோய்களை நீக்குவார்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, பிடியாளர்கள் நலமடைவார்கள் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே செல்கிறார். இத்தகைய அருமடையாளங்களை என்னிலே நம்பிக்கை கொண்டவர்கள் செய்வார்கள். எனவே செல்லுங்கள், உலகெங்கும் போய் படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அனுப்புவதற்கான அறிவுரைகளை சொல்லிவிட்டு அவர் மேலே எழுந்து செல்லுகிறார். மேலே எழுந்து செல்லுகின்ற பொழுது அங்கே வானத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து, சீடர்களை பார்த்து வானதூதர் குரல் கேட்கின்றது, கலிலேயர்களே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? என்ற முதல் வாசகத்திலே கூடிய வார்த்தைகள். அவர் எவ்வாறு விண்ணகம் செல்ல கண்டீர்கள் அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று உறுதிபட அறிக்கையிடுகின்றார். பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேலிருந்து இறங்கி வந்தார். வந்தவர் இன்று விண்ணகத்திற்கு மீண்டும் ஏறி செல்லுகின்றார். அவர் மீண்டும் நம்மை நடத்தியிருக்கின்ற அந்த நாளிலே வருவார் என்று மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. வருவார், வந்து இறந்தோர் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்வார், அனைவரையும் நடுத்திருப்பார். நல்லது செய்தவர்கள் அவரோடு விண்ணகத்திற்கும், தீயது செய்தவர்கள், தீமைகள் பாவங்கள் செய்தவர்கள் நரக நெருப்பிற்கும் தள்ளப்படுவார்கள் என்றே இருக்கிறார். இதோ இந்த நாள், இந்த விழாவானது நாம் இவ்வுலகம், நமக்கு இந்த உலகம் நிலையானது அல்ல, விண்ணகமே நம் தாய் நாடு என்பதை 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுவது போல, விண்ணக வீடே நமக்கு நிலையானது, அந்த விண்ணக வீட்டை நமது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற வார்த்தை வழியில் வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நம்முடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த உலகமே கதியது வாழ்கின்ற நிலைதான். இந்த உலகத்தையே எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் ஒவ்வொருவருக்கும். நான் நினைத்தது நடக்க வேண்டும், நான் சொன்னது செய்யப்பட வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானத்தோடு செயல்படுகின்றோம். விண்ணக மதிப்பீடுகளை, விண்ணக போதனைகளை மறந்து விடுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில். என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். ஆனால் இன்று யாருமே சிலுவையை சுமக்க தயாராக இல்லை, துன்பத்தை ஏற்க தயாராக இல்லை. ஆனால் நான் நிறைவோடு மகிழ்வோடு கடவுளோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என அவருக்குரிய அந்த வழியை, சிலுவையின் வழியை, துன்பத்தின் வழியை பின்பற்ற தயங்குகின்றோம், பின்வாங்குகின்றோம்.
ஆண்டவர் இயேசு அடைந்த அந்த விண்ணேற்றத்தை நாமும் அடைய வேண்டும் என்றால் அந்த விண்ணகத்திற்கு நாமும் செல்ல வேண்டும். அந்த விண்ணகத்திலே கடவுளை போற்றி புகழுகின்ற அந்த வானதூதர் கூட்டத்தோடு நாமும் இணைய வேண்டும் என்றால் இந்த உலகமே கதி என்று வீழ்ந்து விடாமல் விண்ணக மதிப்பீடுகளை நமது கண்முன் கொண்டு அவற்றை வாழ்ந்திட வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வைத்தான் இன்று தாய் திறவை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் என்பது அவர் எழுந்து செல்லுகின்றார், மலையிலிருந்து மேல் நோக்கி சென்றார். அதே வேளையில் அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தார் என்றால் அவர் இறந்த பின் உடலோடும் ஆன்மாவோடும் வானதூதர்களால் எடுத்து செல்லப்பட்டார். இந்த இரண்டு விண்ணேற்றம் விண்ணேற்பு இரண்டு விழாக்களையும் நாம் வெவ்வேறு நாட்களிலே கொண்டாடுகின்றோம். இன்று விண்ணேற்றமும் ஆகஸ்ட் 15 விண்ணேற்பு பெருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலே அதே போல நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாமும் இறந்த பின்பு உடலோ உயிரோடு எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்ட நம்மை நடுத்திருக்க வருவார். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இரண்டாக பிரித்து நல்லவர்களை அவர் தம்மோடு அழைத்து செல்வார் என்று கூறுகிறார். நாம் அந்த விண்ணகத்திலே இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை, இந்த குறுகிய காலத்தை 50, 60, 70, 80, 90, 100 எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த ஆண்டுகளிலே நாம் நேரிய வழி நடந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக செல்ல வேண்டும். இன்றைக்கு திடீர்னு செய்திகள் 20 வயசுல பையன் ஆக்சிடென்ட் நேற்று செய்தித்தாள்களிலே வரிசையாக விபத்துக்கள் மற்றும் பலவிதமான நோய்கள், பச்சை குழந்தை முதல் மூத்தோர்கள் முதியோர்கள் வரை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஒரு நாள் அங்கே சென்றே ஆக வேண்டும், இறந்தே ஆக வேண்டும். எனவே இறப்பை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விண்ணகம் சேர முடியும். ஆண்டவரே கையை காட்டியிருக்கார், மேலே பார்த்து கையை நீட்டார். அந்த விண்ணக வாழ்வை நாம் அடைவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் உயர்த்த வேண்டும். அந்த மலையிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது வெற்றி கொடி ஏந்தியவராக கையை வானகத்தை நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு அடையாளம். சகோதர சகோதரிகளே, இந்த உலகம்தான் பெரிது, இந்த உலகமே கதி, இந்த உலக பொருட்கள் இருந்தால் போதும், இந்த உலகத்திலே செல்வம் இருந்தால் போதும், நான் எதையும் சாதிப்பேன் என்று என்கின்றவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. ஏதோ இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்வை பற்றி சிந்திப்போம். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு வார்த்தையை உணர்ந்தவர்களாக, விண்ணகமே நம் தாய்நாடு என்பதை உணர்ந்தவர்களாக, அந்த விண்ணக மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்கிறோமா? என்னுடைய அயலானை நான் அன்பு செய்கின்றேனா என்ற சிந்தனையைத்தான் நாம் இன்று முன்வைக்க வேண்டும். இறை வார்த்தையை, இறை கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நாம் அவர் வழி நடந்தால் நிச்சயமாக அவர் நமக்கு அந்த வாழ்வீட்டை தருவார். இல்லை, இந்த உலகம்தான் கதி, நான் தான் பெரியது, என்னுடைய குடும்பம் மட்டும்தான் என்று சுயநல நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கும்? இதோ இந்த நாளிலே நாம் இறை மதிப்பீடுகளின்படி வாழ, நம்முடைய அயலானை மதித்து அன்பு செய்து அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ, நம்மால் என்ற உதவிகளை நம்முடைய அயலானுக்கு செய்து வழிநடக்க இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்வேன். என்னிடம் இருக்கின்ற பொழுது உள்ளதை நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைப்பேன். அவர்களும் மகிழ்ச்சியை கிடைக்க வேண்டும் என முயற்சிப்பேன் என்று செயல்பட்டோம் என்றால் நான் எனது பிடிகளை விட்டுவிட்டு
நாம் நமது என்ற சிந்தனைக்குள் நாம் வரலாம். எனவே அத்தகைய ஒரு சிந்தனையைத்தான் உயிர்த்த ஆண்டவர் தந்தார். உயிர்த்த ஆண்டவர் விண்ணேற்றமடைந்த பின்பு அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தார்கள். அங்கே தூய ஆவி பொழியப்பட்டார். அடுத்த ஞாயிறு பரிசுத்த ஆவியானவரின் பெருவிழா, பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவை கொண்டாடியிருக்கின்றோம். தூய ஆவியார் பொழியப்பட்ட அந்த திருச்சபை ஒருமனப்பட்டிருந்தார்கள், ஜெபித்தார்கள், அனைத்தையும் பொது உடைமையாக கொண்டிருந்தார்கள். யாரும் எவரும் தேவை என்று இல்லாத அளவுக்கு எல்லோருக்குமே நிறைவாக சமமாக பகிர்ந்து கொண்டார்கள். அதுதான் அன்றைய குடும்பம். அன்றைய அந்த அன்பு சமூகத்தை தான் இந்த தாய்த்திறவை அழுத்தம் கொடுத்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. நாமும் ஒரு அன்பிய சமூகமாக வாழ வேண்டும் என்று. இதோ இந்த நாளிலே அத்தகைய ஒரு அன்பு சமூகமாக, அன்பு குடும்பமாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். அவ்வாறு இறை அருள் பெற்று ஒருவரை அன்பு செய்து நன்மைகள் பல செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை பெற்றுக்கொள்ள, அந்த விண்ணக வீட்டை நமது சொந்தமாக்கிக் கொள்ள இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகளே, விண்ணக வாழ்வை நமது சொந்தமாக்கிக் கொள்ள சுயநலம் மறந்து பிறநலம் பெறக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ உலகெங்கும் நற்செய்தியை அறிவித்து வழிநடத்த நமக்கு தேவையான அருள்வளங்களை கேட்டு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை நிறைவேற்றுவி, நிறைவேற்றுவி. ஆட்சிமிக்க எம் தேவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலைவர் ஆகிய அனைவரும் கிறிஸ்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை உலகமெங்கும் பரப்பிட தூய ஆவியின் ஆற்றலை நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று
எங்கள் குடும்பங்களில் அன்பும் நட்புறவும் தலைப்பட எங்களுக்கு அருகில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வரும் தேவையான அருள்வரங்களை கண்டறிய வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். பங்கிலுள்ள வழக்கறிஞர் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் உன் கரத்தை தருகின்றோம். அவர்கள் அனைவரும் கல்வியறிவிலும் இறையறிவிலும் சிறந்துகளில் பெறவும் வருகின்ற கல்வியாண்டில் முழு ஈடுபாட்டுடன் கல்வி பயின்று உனக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் வரமுள்ள வேண்டும் என்று இரவாக நல்கிறோம். அனைவருக்கும் மீட்பாகிய எம் இறைவா, இளைஞர் இளம்பெண்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்வு ஒளிமயமானதாய் இருக்கவும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து விளங்கவும் உமது உயிருள்ள சாட்சிகளாய் இவ்வுலகில் வளமர வேண்டும் என்று இறைவாக கொண்டாடுகிறோம். உலகெங்கும் அன்னையர்களும் கொண்டாடும் இவ்வேளையில் எங்கள் அன்னையர்கள் யாவரும் அன்னை மரியாதை போன்று குடும்பங்களை உருவேற்றும் சக்தியாகவும் பிறருக்கு சிறந்து விளங்கவும் பலன்களை விளக்காக இருந்து எங்களை வழிநடத்த இறையர்களும் உடலுள்ள சுகமும் தந்தர வேண்டும் என்று இறைவன் கொண்டாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். சிறப்பாக அன்னையர் தினம், அகில உலக அன்னையர் தினத்தை உலகமே கொண்டாடி மகிழ்கிறது. அன்னையர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மார்களை என்று நினைவில் கொண்டு அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நமக்காக அவர்கள் எடுத்த தியாகங்களுக்காக நாம் இறை அருள் வேண்டுவோம். இறைவன் அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து குடும்பங்களை இன்னும் நல்ல விதமாக அன்னையர்கள் வழிநடத்தி செல்ல தேவையான ஞானத்தை தரவும், சிறந்த முன்மாதிரியான குடும்பமாக திகழ தேவையான அருள் வளங்களை அவர்கள் வழியாக பெற்று வழிநடக்கவும் அருள் வேண்டி மன்றாடுவோம். அன்னையர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு தந்தை இறைவா, விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே நாங்களும் விண்ணக்குரியவர்கள், அந்த விண்ணக வீட்டை அடைய அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து அந்த விண்ணக அரசின் மதிப்பீடுகளை எங்களது வாழ்க்கையில் வாழ்ந்திட எங்களுக்கு தேவையான அருள் வளங்களை தந்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். உங்க
சகோதர சகோதரி, என்னுடைய உங்களை வாரை பணி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளை மது திருமுன்னிலையில் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்கவரின் மாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரியவற்றையே நாடிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று விளையாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு ஆட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீது வெற்றி கொண்டவர். வான தூதர்கள் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தேர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகுந்த அடிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்களது தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவர் முதல்வருமாகியவர் முன் சென்றவிடத்திற்கு அவரது உறுப்பினராகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி அக்களிப்போடு பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்குடைய உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன், எல்லா பெருநிலையில் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தது. உயிர் தெழுவோம் என்பதை நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திருமுக ஒளியுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இதோ இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மறைக்கல்வி மன்ற குழந்தைகள் ஆசிரியர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் மென்மேலும் வளம் பெற்று வாழ கல்வியிலும் ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார். அன்னைய தினத்தை நினைவுகூர்ந்து அகில உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே எங்கள் அன்னையர்களை நாங்கள் நினைவுகூர்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் தாரும். எங்களுக்காக அவர்கள் எடுக்கிற தியாகங்கள் அளவிட முடியாதது என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மை உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக வாழ்நாள் முழுவதும் நாங்கள் அன்புக்கு சான்றாக வழிநடக்க அருள்தார். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று
ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவராகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியையும் சமாதானத்தை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகில் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென்.
வார வழிபாட்டு அறிவிப்புகள். இன்று வெள்ளேற்ற பெருவிழா, பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து தந்த மறைக்கல்வி மன்றத்தினருக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு பரிசுத்த ஆவியானவர் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. பெந்தைக்கோஸ்தே பெருவிழா நாள். இன்று மாலை ஆலங்குளத்தில் திருவிழாவிற்கான தயாரிப்பு, முன் தயாரிப்பு, சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆசிரும் நடைபெறுகின்றது. இன்று மாலை 5 மணிக்கு ஜெபமும், அதைத் தொடர்ந்து திருப்பலி, நற்கருணை ஆசிர், அதன் பின் அசர விருந்தும் நடைபெறுகிறது. நாளை காலை 10 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது. அனைவரும் வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அன்னையின் வழியாக இறை ஆசிரியரை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏற்கனவே இந்த நாட்களிலே சுமார் 50 மக்கள் வந்து வருகை தந்தீர்கள். இன்னும் பெருமளவிலே இந்த நாட்களிலே வருகை தந்து விழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். நாளைய தினம் நமது பங்காலயத்திலே திருப்பலி இல்லை. திருவிழா திருப்பலி 10 மணிக்கு அங்கே நடைபெறுகின்றபடியால் நாளை திருப்பலி இல்லை. 14/5 செவ்வாய்க்கிழமை, 2வது செவ்வாய்க்கிழமை மாலை கெபியல் அந்தோனியார் கெபியல் திருப்பலி நடைபெறும். இவ்வாறு புதன்கிழமை மாலை நவநாள் திருப்பலி, சூசையப்பருக்கான நவநாள் திருப்பலி நடைபெறும். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் காலை திருப்பலி. வருகின்ற ஞாயிறு பரிசுத்த ஆவியானவரின் பெருவிழா காலை 5:30 மணிக்கு திருக்கரங்குடியிலும், 7:15 மணிக்கு நமது பங்காலயத்திலும், 9:30க்கு டோராவூரிலும் திருப்பலிகள். ஆலங்குளம் திருவிழாவுக்கு அனைவரும் சிறப்பாக வருகை தந்து மகிழ்விக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கு தந்தை இல்லத்தின் ஒயிட் வாஷ் வேலை, வெள்ளையடிக்கும் வேலை நடைபெற உள்ளது. எனவே உங்களால் இயன்றதை கொடுத்து உதவி செய்ய சுமார் 70,000 வரை ஆகிறது. உள்ளே வெளியே மேல்மட்டை மாடியிலே அடிக்க வேண்டிய பெயிண்டு என்று 3 விதமாக பெயின்கள் 60லிருந்து 70க்குள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதற்கான முதல் கட்ட பணியை தொடங்குகின்றேன். நற்பணி வரவில்லை என்றால் வீடுகளுக்கு வந்து சந்திக்க வருவேன். எல்லா வீடுகளுக்கும் கவர்கள் கொடுத்து வீடு மந்திரித்து அதற்கான கவர்கள் காணிக்கையாக பங்கு தந்தையின் இல்ல பராமரிப்பு நிதியாக பெறப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பங்கு பராமரிப்பு நிதி ஒவ்வொரு திருவிழாவின் பொழுதும் பிரித்து கொடுப்பது இயல்பு வழக்கம் அன்பியர்கள் சார்பாக. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் அதை தொடங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை யாரும் சொல்லவும் இல்லை, இதுவரை வரவும் இல்லை. எனவே பங்கு பராமரிப்பு நிதிக்கான குடும்ப அட்டையில் உங்களது அன்பிய பொறுப்பாளரிடம் கொடுத்து அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்று ஆலங்குளத்தில் புது நன்மை கொடுத்துருக்கும்போது பார்த்தேன். இந்த வாரம் புதுநன்மை எடுத்த பிள்ளைகளே நேற்று போடாமல் காடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா வராங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியில் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அதுபோல் நீங்கள் போட்டால் தான் உங்கள் பிள்ளைகளும் போடணும். நீங்கள் போட பார்த்தா உங்கள் பிள்ளைகளும் போட போகிறதில்லை. அதனால் தலையில் முக்காடு போடுவது என்பது நமது ஆலயத்தில் பண்பாடு. எனவே
அனைவரும் அதை உங்களது குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துங்கள். கட்டிட்டு வர சொன்னார். தோளில் போட்டுக்கிட்டு திடீர்னு தலையெழுத்தி போட்டுக்கிறாங்க. அந்த தோளில் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக வந்துட்டு தலையெழுத்தி போடுறது வேண்டாம். கொஞ்சம் ஆலயத்தில் வரும் பொழுது அதற்குரிய ஆலயத்திற்குரிய பண்பாட்டோடு வாருங்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வள்ளியூர் பாத்திமானை ஆலயத்திலே திருவிழாவிற்கான மாலை ஆராதனை இன்று மாலை 7 மணிக்கும் நாளை காலை 6:30 மணிக்கு திருவிழா திருப்பலியுமாக அங்கே நடைபெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை மாலை கெபியில் திருப்பலி ஜெர்மான்ஸ் குடும்ப நலன்களுக்கு நன்றியாகவும் தொழில் முயற்சிகள் முன்னேற்றமடைய வேண்டுதலாகவும் அவர்கள் குடும்பத்திற்காக திருப்பலி. ராஜா கேத்ரின் குடும்ப நலன்களுக்காக நன்றி திருப்பலி. வியாழக்கிழமை மிக்கேலம்மாள் எழுத்த நான் வாசிக்கிறது நானே கண்ணை போடாத வாசிக்கிறேன் நினச்சிக்கிறேன். மிக்கேலம்மாள் தொல்லை பண்ணாந்து ஆன்ம எழுப்பாற்றுக்கான திருப்பலி. மற்ற நாட்களுக்கு கருத்து இல்லை. இதுவரை கொடுத்தவர்கள் இது. அனைவரும் எழுந்திருப்போம், கண்டிப்படுவார்களோ. அன்னையர்கள் தினத்தில் அன்னையர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மறைக்கல்வி மன்றத்தினருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஈடுபாட்டோடு பங்கேற்றவர்கள். அடுத்தவர் யார்? வருகிற ஞாயிறு வழிபாடு யார்? அமலோற்ப மாதா சபையினர் அடுத்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாடை சந்திப்பார்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்று உள்ள இல்லாமல இறைவாய் உலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மரங்களை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலைவணங்கி இறை ஆசிரியர் பெறுவோம். விண்ணேற்றாசிர் என்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து தம் சீடர்களுக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு
தீர்ப்பு வழங்க வரும் பொழுது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் நம் தந்தையின் ஆட்சியில் வெற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தமக்கு அளித்தது போல உலக முடிவு வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேரு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பை பகிர்ந்து சமாதானத்தின் வழி வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா அல்லேலூயா. சரி.